பிரேஸ் தி லார்ட். நான் சொல்லியிருந்தேன், நான் கர்த்தரை அறியாத குடும்பத்துலேருந்து ரட்சிப்பில் வந்தேன். ஆண்டவரை அறியும்படி நான் காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது ஆல்மோஸ்ட் எண்டாக அந்த சூழ்நிலை ப்ராஜெக்ட் எல்லாம் நடக்கும்போது தான் நான் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்ததும் சரி, கிறிஸ்தவ நண்பர்களோடு ஆண்டவர் இணைச்சதும் சரி. அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்தது. ஏன்னா என்னோடய ரட்சிப்பு ரொம்ப ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பரலோக அனுபவம். அது வரைக்கும் அந்த சந்தோஷத்தை நான் பெறாதனால நான் இந்த அனுபவத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பயம். என்னென்னா, நான் திரும்பி இப்போது காலேஜ் முடிச்சுட்டு நான் அம்மா அப்பா கிட்டே போயிட்டேன் அப்படின்னா நிச்சயமாக அவங்க என்னை சபைக்கெல்லாம் போக விட மாட்டாங்க, ஏசப்பா கிட்டேருந்து என்னை பிரிச்சிருவாங்கன்னு ஒரு பயம் இருந்தது. ஏன்னா அவங்க கிறிஸ்தவர்களையும் பிடிக்காது, இயேசுவே அறியாதவங்க இருக்கிறதுனால எனக்கு அந்த பயம் இருந்தது. அப்போனா ஒரே ஆப்ஷன் எனக்கு என்னவா இருந்ததுன்னா, நான் சென்னையில் இருக்கணும் அப்படின்னா இங்கே ஒரு வேலை தேடினா தான் எனக்கு சென்னையில் நான் இருக்க முடியும், சபைக்கு போக முடியும். அதே ஒரு சாக்காக வீட்டில் சொல்லி நான் சென்னையில் வேலை தேட ஆரம்பித்தேன். ஒரு சில மாதங்கள் எனக்கு வேலை கிடைக்கல, ஒரு சரியான வேலை கிடைக்கல. சின்ன சின்ன வேலைகளில் இருந்து அதில் கிடைக்கிறத வச்சு ஹாஸ்டல் ரெண்ட்டு அடைக்கிறதா இருக்கட்டும், என்னோடய தேவைகளை நான் தேவைகளுக்காக அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப தேவைகள் இருந்தால் கூட வீட்டில் சொன்னது கிடையாது. ஏன்னா சொன்னால் திரும்பி அவங்க அங்கே கூப்பிட்டுருவாங்களோன்னு ஒரு பயம் இருந்தது. வேலை கிடைக்க கொஞ்சம் நாட்கள் ஆச்சு, ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் மாதங்கள் ஆச்சு. ஆனாலும் அம்மா அடிக்கடிக்க சொல்லுவாங்க, நீ இங்கே வந்து வேலை தேடலாமே, நீ வீட்டிலே இருந்து வீட்டு சாப்பாடே சாப்பிட்டு இங்கே கேரளாலே எவ்வளோ வேலை இருக்குது, இங்கே தேடலாமேன்னு சொல்லிட்டு இருக்கும்போதெல்லாம் எனக்கு பயம். சீக்கிரமாக ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், இல்லைன்னா நான் கேரளாவுக்கு போயிட்டேன்னா சபைக்கு போக முடியுமா, என்னை ஏசப்பாவோட அந்த ஏசப்பாவோட கூட என்ன இருக்க விட மாட்டாங்க, இல்லை பிரிச்சுருவாங்க, அப்படி ஒரு பயம் இருந்ததுனால எப்படியாவது இங்கே வேலை கிடச்சிடணும்னு ரொம்ப என்னோடய மனசில் அந்த ஏக்கம் இருந்தது. அம்மாவும் அம்மாக்கிட்டே நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் ஒரு சபைக்கு போகிறேன், அந்த சபையில் போன பிறகு நான் இவ்வளோ எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். இயேசுவை அறிஞ்சுக்கிட்டேன், ஆண்டவருக்குள்ளே போன பிறகு எனக்கு அவ்வளோவாய் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது மம்மி சொன்னாங்க, சரி உனக்கு சந்தோஷம் இருக்குது, ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து ரொம்ப சந்தோஷமாக மம்மி பார்த்தது கிடையாது. ஸோ அந்த நாட்களில் அந்த எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து மம்மிக்கு ஓகே, நீ இந்த சந்தோஷத்துக்காக நீ ஆலயத்துக்கு போகலாம், ஆனால் உன்னோட திருமணம்னு ஒன்று வரும்போது அந்த காரியத்தில் பிரச்சனை வந்துடக்கூடாது, அது மட்டும் நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி மம்மி, அப்போல்லாம் நீங்கள் சொல்கிறது தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி இருந்ததுனால மம்மியும் சரி நீ வேலைக்கு ஆலயத்துக்கு போகலான்னு சொல்லி மம்மியும் அனுமதி கொடுத்துருந்தாங்க. அப்படியாகி நான் கண்டினியூஸாக ஆண்டோட ஆலயத்தில் ஒவ்வொரு வாரமும் எனக்கு போக முடிஞ்சது. கிறிஸ்தவ பிள்ளைகளோட ஜபிக்கவும் அந்த ஆண்டரோட இன்னும் நெருங்கி வாழக்கூடிய எனக்கு அந்த நாட்களில் எனக்கு ரொம்பவே பிரயோஜனமாக இருந்தது. ஆண்டவரே எனக்கு அந்த காரியங்களை செஞ்சு கொடுத்தாங்க. அந்த சூழ்நிலை என் வீட்டில் இயேசு அறியாத குடும்பமாக இருந்த போதிலும் ஆண்டவரே எனக்கு சபைக்கு போகவும் ஆண்டருக்குள்ளே வளரும் அந்த சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. ஒரு வசனத்தை நான் படிக்கிறேன். சங்கீதம் 84 அதிகாரம் 10வது வசனம். 1000 நாட்களை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதை தெரிந்து கொள்வேன். பிரைஸ் தி லார்ட்.